டெஸ்டிங் 1 2 3 அலைகடலென ஆர்ப்பரித்து திரளாக திரண்டிருக்கும் நமது மகா சிவராத்திரி மாசி பச்சை பட்டு துக்கும் திருவிழாவிற்கு அனுமதி வாங்கி தந்தது மட்டுமல்லாமல் நமது உறவுமுறைக்கு தூணாகவும் துறவியாகவும் இருக்கிற தாசில்தார் முனியாண்டி மாமா அவர்களுக்கு குட் மார்னிங் மாமா. இந்த விழாவை சிறப்பிப்பதற்காகவே வந்திருக்கிற நமது தொகுதியின் செல்லப்பிள்ளை எம்எல்ஏ 18ஆம் படியான் அவர்களின் ஒரே வாரிசும் கல்லம்பட்டி கைலாசநாதர் கோவில் அரங்காவலர் குழு தலைவர் அண்ணன் கதிரவன் அவர்களுக்கும் உங்களுக்கு ஒரு குட் மார்னிங். நமது 8 நாட்டு ஊர் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொண்டு இன்னைக்கு நடக்க போற மல்லுக்கட்டு போட்டியில யாரோட மோத போறாங்கன்னா நமது தாசில்தார் முனியாண்டி மாமா அவர்களின் உடன்பிறவா தம்பியும் முன்னாள் பயில்வான் மச்சான் குத்தாலத்தேவரின் ஒரே மகனுமான செம்படையானுக்கும் நமக்கெல்லாம் பல்வேறு வித்தைகளை கற்றுக் கொடுத்த சீர்மிகு சிறப்பு மிகு ஆசான் சாரிங்க மாமா சியா நிறமண்டித்த அவரோட உடம்பிறந்த தம்பி பந்தல்பாடு நாங்க மல்லுக்கட்டு போறாங்க. தான் சான்ஸ் எந்த காரணத்தை கொண்டு பாலு பையன் ஜெயிச்சிடக்கூடாது. நம்ம ஜெயிச்சாதான் நம்ம நினைச்சது நடக்கும். நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்கண்ணே. பாலு சூரிய முடிக்க தான் நம்ம ஆளுங்களை ஏற்பாடு பண்ணியிருக்கேன். என்ன பாலு களத்துல இறங்கலையா? அப்புறம் என்ன எதுக்கு பேரை கொடுத்த? நான் தான் இறங்கலன்னு சொன்னேன். என் சார்பா வேற ஒருத்தர் இறங்குறான். எது? அப்ப அவன் பேரை கொடுத்துருக்க வேண்டியதானே? அவன் பேரை கொடுத்திருந்தா இங்க இருக்கிற பாதி பேருக்கு பீதியா இருக்கும், பேதியா இருக்கும். யோ பெருசு, முதல்ல வர சொல்லு. யாருக்கு பீதியாவது பேதியாவது பாப்போம். இந்த ஊர்ல நான் அடிக்கடி நீ பார்த்தது இல்லையே. நீ அடிக்கடி பாக்குறது இருக்கட்டும், முதல்ல எங்க புள்ள அடிச்சு வர்றத பாரு. எலே குத்துக்கலே. வந்துட்டானே என்ன இருந்தாலும் விரும்பே சாரோட பிளட் இல்ல மாம்சே. என்னடா ஆளை திக்காது, ஆட்டம் முடிஞ்சு வா போ. ஒருத்தர் அடிச்சு போட்டு ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்க. என்ன மாதிரி 10 பேர் இருக்கும், 10 பேர் அடிச்சு போட்டு ஆட்டம் போடு. 10 பேர் என்னடா, எத்தனை பேர் இறங்கினாலும் என் புள்ள கட்டுவான். கட்டுறா. மஞ்சள் துண்டுக்காரா, அதே மாப்பிள்ள ஜெயிச்சிட்டால சட்டுப்பட்டு இந்த கப்பு இப்ப வாங்கி கொடுத்து கிளம்புவோம்ல. நாங்களாம் பல சொல்லிக்காதீங்கப்பா. கொப்பை ரொம்ப சலிச்சுக்கிறானே. கொடுத்து விடு. போட்டியில் வெற்றி பெற்ற விருமனுக்கு நமது தாசில்தார் முனியாண்டி மாமா அவர்கள் மாலை மரியாதை செய்து வெற்றி கோப்பையை வழங்குவார். எது இந்த ஆள்கிட்டயா? இந்த ஆள்லாம் வாழ்க்கையில பார்க்கவே கூடாதுன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். இவன்ட்ட பரிசு வாங்க சொல்ற நீ. காத்தடிக்கிற போதே தூத்துறது லாபம்னு சொத்துக்காக கேவலம் மச்சானே குலம் நினைச்ச இந்த ஆள்லாம் பரிசு வாங்க முடியாது. மாம்சே, இந்த ராசா கிட்ட பரிசு வாங்குறதுக்கு நம்ம யோகராசா வர சொல்லு. கூட்டு வாடா. நே சட்டையை கொடு. வாடா ராஜா. 4 கால விட்டு நடந்து வாடா. அங்க போற ராஜா பரிசு கொடுக்குற மகாராஜனை. கழுதைக்கு பரிசு கொடுக்குறவர் வந்திருக்காரு. கழுதைன்னு கேவலமா சொல்லாதனே. அது பொதி சுமக்கு உதவும். இந்த ஆள்லாம் எதுக்கும் உதவ மாட்டேன்.
பெருமா வந்தமா ஜெயிச்சமான்னு போயிட்டே இருக்கணும். கண்ட நாய்கிட்ட உனக்கு என்ன பேச்சு? கழுதங்கிறாங்க நாய்ங்கிறாங்க. உன் ஆத்தா சொத்தை உன் கையெழுத்து இல்லாம எவனாலையும் ஒண்ணும் பண்ண முடியாது. செஞ்சு காட்டுறேன்டா. நிரப்பாண்டி உன்ன மாதிரி பிள்ளையாவும் வளர்த்ததும் இல்லாம ஊருக்கு முன்னாடி வந்து என்ன அவமானப்படுத்த பாக்குறியா? முதல்ல உங்களை தீர்த்து கட்ட வேண்டாம். நீ எல்லாம் நான் திருந்தவே இல்லையில. ஏன் மாமா நீ தீர்த்து கட்டுறியா இல்ல நான் உன்னை தீர்த்து கட்டுறான்னு பாப்போம். பாப்போம்டா டேய் பாப்போம். வாடா கூட்டிட்டு வந்த வேலை வேகமா இருந்திருந்தா இவ்வளவு அவமானம் நடந்திருக்காதுல்ல. தண்டத்துக்கு வளர்க்குற எல்லாரையும் 4 புள்ளைய பெத்தா 4வது நரகாசுரனா நிக்குது. வேணான்னு போன சனியை வீடு தேடி வந்திருக்கு. சார் வீடு தேடி வரல, வீட்டுக்காக வந்திருக்கான். அவனை நீங்க காலி பண்ணலாம்னு நினைச்சா அவன் உங்களை காலி பண்ணிடுறா போல இருக்கு. பாக்குறேன்டி, அவனையும் காலி பண்றேன், அவன் இடத்தையும் காலி பண்றேன். செஞ்சுட்டாலும் பின்னாடியே வாங்க. உன்கிட்ட நாங்க எத்தனை தடவை சொல்லிருக்கோம், பிள்ளைய ஸ்கூல் முடிச்சிட்டு வரும்போது ஐஸ்னு விக்காதேன்னு. ஏமா நான் எப்ப ஐஸ் விக்க வரணும் எப்ப போகணும் நீ சொல்லக்கூடாது. காசு எதுக்கு வீட்டை விட்டு வெளியே வர? சம்பந்தப்பட கணக்கட வீட்டுக்குள்ள உட்காந்துருக்க வேண்டியதானே? என்ன விட்டா ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்க நீ. மூஞ்சி போறலாம் உடச்சிட்டு போயிரு. என்ன பொம்பளையாள்கிட்ட மரியாதை இல்லாம நீகின்னு பேசிட்டு இருக்க? நான் ஒரு பிசினஸ் மேன், என்ன வரக்கூடாதுன்னு சொல்றாங்க அக்கா. பிள்ளைங்க கைச குடுறா. அதெல்லாம் ஒண்ணு வேணாயா. ஏன் மதனே, ஏன் அண்ணன் பிள்ளைங்க நான் வாங்கி தர கூடாதா? நீங்க வாங்கி கொடுக்காம வேற யாரு வாங்கி கொடுப்பாங்க கொழுந்தனாரே? பொண்ணு தாயி. என்னக்கா வீட்டை விட்டு அனுப்பிடுவாங்கன்னு பயப்படுறியாக்கும்? அப்படியாவது அனுப்பட்டும், வெளியே போய் மான ரோசத்தோட கஞ்சியை குடிப்போம். இப்படி ஏதாவது நடந்து நமக்கு விடிவு காலம் பிறந்தாதான். நீ பயப்படாதக்கா, தைரியமா இரு. வெளியில தான் தாசில்தார் மருமகளுக்குன்னு பேரு, வீட்டுக்குள்ள உங்க அண்ணன் நிலைமை உங்க அண்ணன் நிலைமை இதுதான். விட்றா, அதை சரி கட்டு தானே வந்திருக்கோம், பார்த்துக்கோ. என்ன சின்னையா? அக்காவோட ஃப்ளெக்ஸ் எல்லாம் வந்துருச்சுடா, சீக்கிரமா வாங்க, வைக்கணும்ல. சரி சின்னையா. ஐயோ 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 ஐயோ, இந்த அக்கிரமத்தை வெளியில வந்து பாருடா. என்னமா சொல்ற? வெளியில வந்து பாருங்கற. வாடா கொழுப்படுத்த பையன், வீட்டுக்கு முன்னாடி எம்புட்டு அசிங்க பண்ணி வச்சிருக்கா பாரு. ஏய் நல்லா ஏத்தி கட்டறா. ஊருக்குள்ள எங்க இருந்து பார்த்தாலும் எங்க ஆத்தா தான் தெரியும். சரிடா, ஏத்தி கட்டிடுவோம். டேய் யாவன்டா எங்க ஃப்ளெக்ஸ் எல்லாம் வச்சது? நான் தான் வச்சேன். தைரியமான பையன். வீட்டுக்கு முன்னாடி மட்டும் இல்ல, உன் வீட்டு மேலையும் பாரு. எங்க ஆத்தா சும்மா ஜகஜோதியா ஜொலிக்கிறா. ஏப்பா ரொம்ப ஏத்தி கட்டிட்டோமோ? ஏரோப்ளேன் தட்டாதல்ல? என்னடா உங்க போட்டோ எல்லாம் இருக்கு? அப்பா எங்களுக்கு தெரியுதுப்பா. அங்க ஒண்ணும் சொல்றா. ஏய் ஏன் வீட்டுக்கு முன்னாடி ஃப்ளெக்ஸ் வைக்க யாரா பெர்மிஷன் கொடுத்தா? ஓ நைனா, வாயில நான் வாழைப்பழமா வச்சிருக்க, எடுத்து சொல்லுவோம் அதிகாரிகிட்ட. சொல்றேன் சார். நேத்து நீங்க குடிச்ச பீர் நல்ல கூலிங்கா இருந்துச்சா சார்? ஆமா, கொஞ்சம் அளவுக்கு அதிகமாவே இருந்தது. என்ன இப்போ சார்? இந்த பிளக்ஸ் பெர்மிஷனுக்காக அவன் ஓசியில வாங்கி கொடுத்த பிரிட்ஜில் தான் சார் நீங்க குடிச்ச பீரே இருந்துச்சு. காசை நீட்டினா எதுல வேணாலும் கையெழுத்து போடுறது. அப்துல் கலாமுக்கே அரெஸ்ட் வாரண்ட் கொடுத்த ஆளுக்கு தானே நீங்க. வாங்குனது உறுத்துதோ எல்லாம் சொல்லுமா பள்ளி, காலனியில விழுமான் துள்ளி. சார் சொல்ல வடையெல்லாம் ரொம்ப பெர்ஃபெக்ட்டா சொல்றான் சார். இந்த பாரு, இன்னைக்கு இல்ல இன்னும் 3 நாளுக்கு நீயும் உங்க ஆத்தாலும் எங்க ஆத்தால தான் பார்த்து புழுங்கி புழுங்கி சாகணும். உன்னால ஒன்னும் கிழிக்க முடியாது. என்னால கிழிக்க முடியாதுன்னு சொல்றான் அவன். எப்படி கிழிக்கிறேன்னு மட்டும் பாரு. தாத்தா கீழே விழுந்துட்டாரு. என்ன திமிரு, என் புள்ள விழுந்து கிடக்குறா, கை தட்டி சிரிக்கிற. என்னடி என்ன முறைக்கிற? முறைப்பா, ஏன் முறைக்க மாட்டா? இந்த அள்ளிராணி கொண்டு வந்த சீர்சரத்தை வைக்க இடம் இல்லாம வெளியே போட்டு வச்சிருக்கோம்ல, அதான் முறைக்கிறா. இந்த தாசில்தார் வீட்டு சோற நாய் தின்னால கொழுப்பு எடுத்து குறைக்கும், இவ தின்னா முறைக்காம இருப்பாளா? என்ன திமிருதான் கப்பத்தாலே முறைப்பா. உன் வீரத்தை இங்க காட்டாதடா, ஆம்பளை இருந்தா உன் தம்பி கிட்ட போய் காட்டு. ஏண்டா நடுமந்தில கழுதையை காட்டி அப்பா வசங்க பிடிச்சுட்டு இங்க அம்மா வசதி கூப்பிட வரையோ, உன்னை அங்கேயே வச்சு வெளுத்து விட்டுருப்பேன். தம்பிங்க போய் நின்றுட்டு இருக்க. இதை பாடுறா, நீ அம்மா பிள்ளையாவே இரு, நாங்க அப்பா பிள்ளையாவே இருக்கோம். தயவு செஞ்சு எதுக்கு எங்களை கூப்பிட வரா சாமி? அப்படி வந்தோன்னு வச்சுக்க, அந்த ஆளு லூசுத்தனமா சொத்த பூரா அனாதாசமத்தை எழுதி வச்சுட்டு போயிடுவாரு. அப்புறம் நாங்கள் நடு ரோட்டில் நின்று சோத்துக்கு சிங்கி தான் அடிக்கணும். நீயாவே இரு, நாங்களாவே இருக்கோம். என்னண்ணே இந்த ஒரு தடவை நான் சொல்றத கேளுண்ணே. சரிப்பா, நீ சொல்றத நாங்க கேட்குறோம், நாங்க சொல்றது நீ கேளு. அம்மா இடத்துக்கு முன்னூறு கையெழுத்து போட்டு அப்பாட்ட கொடுத்துருக்கோம்ல, அதே மாதிரி நீயும் கையெழுத்து போட்டு அப்பாட்ட கொடுத்துற. நீ சொல்றத செய்யறா முடியாதுல்ல? ஆமா, யாரை கேட்டு ஃப்ளெக்ஸ்ல எங்க படத்தை போட்ட? படம் போறான் நாம படம். நாம
எப்படி ஒண்ணு கிழிக்க முடியாதுன்னு சொன்ன? யார் போட்டோ போட்டு பிளெக்ஸை ஏத்து என்ன வெறுப்பேத்தனையோ அவங்க கையால கிழிக்க வச்சல. அதான்டா முனியாண்டி. நீ என்ன பெத்திய, நான் உன்னை பெத்தனா? உன்னை புரிஞ்சுக்கிடாம உங்க அண்ணனுக்கு உங்க கூட சண்டை போட்டாலும் நீ அவங்க கூட சண்டை போடக்கூடாதியா. உங்க அண்ணன்களுக்கு ஒண்ணுனா உன் உசுரை கொடுத்தாவது நீ காப்பாத்தணுயா. 4 திசைக்கு வெளிச்சம் கொடுக்குற சூரியன் மாதிரி தாயா என்னைக்கும் நீ இருக்கணும். இத்தனை வருஷமா வராத உன் அண்ணனுங்க இன்னைக்கு மட்டும் வருவாங்க. எந்த நம்பிக்கையிலடா கூப்பிட போனேன்? பட்ட மரத்தோட பால் வருண்டா. உன் அண்ணனுங்க மனசுல பாசம் வராது. வந்தாலும் ஒப்ப விட மாட்டேன், அவங்களும் வரமாட்டாங்க. வருவாங்க. எங்க ஆத்தா வர வைக்கும். நான் இல்லாம போயிட்டேனே. என்னடா செல்வம், கிடைச்ச வாய்ப்பை கோட்டை விட்டிய. ஃப்ளக்ஸை கிடைக்கிற மாதிரி அவன் மூஞ்சியும் கிழிச்சிருந்தா அண்ணன் ரொம்ப சந்தோஷப்பட்டிருக்கும்ல. எதையும் சொன்னாதான் செய்வியா? என்னைக்கு சொல்லாம சொந்தமா செஞ்சிருக்காங்க. வளர்த்த கிளி மாதிரி சொன்னதை மட்டும் செய்வாங்க. இன்னைக்கு மட்டும் மூஞ்சிய கிழிச்சிருந்தா. நான் கிழிக்கிறேன் மாமா, நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. அன்னைக்கு மட்டும் நான் இருந்திருந்தேன், கதையே வேற. இன்னொரு தடவை உங்களை வம்பளுக்கு வரட்டும், அவனை உண்டு இல்லைன்னு பண்றேன். நீங்க காலை நீட்டுங்க மாமா, அவனை நான் பாத்துக்கிறேன். என்ன மாமா 2 நாள் தான் கட்டு போடல, இப்படி குதறி போயிருக்கு. மாமா வலிக்கும், கொஞ்சம் பொறுத்துக்கோங்க. எங்க என்னடி ஒரு 4-5 நாளைக்கு மாத்திரை மருந்து கொடுக்காம இருந்தா உங்க அப்பாவுக்கு என்ன ஆகும்? என்ன ஆகும்? சங்குதான். நானும் நடக்கணும் பார்க்க நடக்க மாட்டேங்க சித்தப்பே. இந்தாங்க மாப்பிள்ள, சூடா பிரியாணியும் குறும்பாட்டு கறியும் கோழி குழம்பு இருக்கு. ஏதா எல்லாத்துக்கும் எடுத்து வை. பாத்தியா குத்தாலம், இந்த தாசில்தார் முனியாண்டிக்கு கிடைச்ச சம்பந்தக்காரன ஊரெல்லாம் பிச்சை எடுத்து பிரியாணி கொண்டு வந்திருக்கான். இதுக்குதான் அன்னைக்கு தலையில அடிச்சடிச்சு சொன்னேன், இவனோட சம்பந்தம் வைக்க வேணான்னு. நீ கேட்டியா? இல்லாதப்பட்டவங்க வீட்டுல பொண்ணு எடுத்தா அடங்கி இருப்பான்னு சொன்னேன். இப்போ உன்னை ஊரெல்லாம் அசிங்கப்படுத்திட்டு வந்து நிக்கிறான். இவனுக்கு வீட்டை வேற வாடகை விட்டுருக்க, வாடகை கூட கொடுக்கல, தரித்திரம் பிடிச்ச பையன். அந்த பிரியாணி எடுத்துட்டு போப்பா. நல்லவன் போட்ட சோறு, நல்லதுக்காக போட்ட சோறு. நீங்க எல்லாம் ஒரு வாய் சாப்பிட்டா புண்ணியம் கிடைக்குமேன்னு கொண்டு வந்தேன். இந்த வீட்டில் அவன் நல்லவன் இருக்கான். சரி, எப்போ உங்க போன்? என் போன் தான். ஏன் நீ சம்பாதிச்சு கொண்டாந்தியாக்கோ? இங்க இருக்கிற அத்தனை பேருடைய போனு நான் கொடுத்த காசுல வாங்கினதான். எட்ரா போன். சரிங்க. தெருவில் கிடைக்கிற சாணி கூட எருவுக்கு உதவும், ஆனா நீங்க எதுக்கும் உதவ மாட்டீங்க. கதிரவன் இங்க பாருங்க சார், எக்காரண்ட கொண்டு இந்த கல்குவாரி என்னையை தவிர வேற யாரும் கிடைக்கக்கூடாது. அப்படி எனக்கு கிடைக்கலாம் அப்புறம் எங்க அப்பா எம்எல்ஏ வந்து என்ன சார் பிரயோஜனம்? நீங்க எதுக்கு கவலைப்படுறீங்க? தலைகீழ நின்னாலும் இந்த கல்குவாரி லைசன்ஸ் உங்களுக்கு தான். நீங்க நான் தானே தஹசில்தார். சந்தோஷம் சார். நீங்க காஃபி சாப்பிடுங்க. நக்கலை பத்தியா? காபி உனக்கான், கல்குவாரி அவனுக்கான். பேசாம அந்த கதிர மொபைல போட்டு தரலாம் பண்டி. அப்பதான் உனக்கும் பிரச்சனை இல்லாம இருக்கும். ஏய், யாரை எப்போ போடணும்னு எனக்கு தெரியும். பேசாம அவங்க எப்படி அந்த கல்குவாரி எடுத்துறேன் நானும் பார்த்துறேன். டேய், அந்த 7 ஸ்டார் டீமுக்கு போன நம்ம தேவிலாஸ் போய் 10 பச்சி வாங்கிட்டு சாருக்கு எனக்கு பூஸ்ட் வாங்கிட்டு வந்துரு. காசு இந்த கல்குவாரி ஏலம் எங்க விடுறாங்க? கல்குவாரி ஏலமா? சரி, டோக்கன் இருக்கா? எடுத்துக்குவோம். இது என்ன கம்மா ஏலம் கக்கு சேலம் நினைச்சியா? வேற டோக்கன் இருந்தா தான் உள்ளே போக முடியும். போயிட்டு வாங்க. ஆட போன உள்ள போய் வாங்கிக்கிறேன். சொல்லிக்கிட்டே இருக்கேன், உள்ள போறேன். சட்டை பிடிக்கிறா ஓடுறா வாங்க. எவ்வளவு திமிரு இருந்தா என் ஆபீஸ்க்கு வந்து ஏன் தலையாரி அடிப்பேன்? சாரி யாரு? யோ சார் தான் தாழ்த்துதாரு. நல்ல வேலை, என் வீரத்துக்கு தலையாரி அடிச்சிருந்தா கேவலமா இருந்திருக்கும். தாசில்தார் அடிச்சா தானே கௌரவமா இருக்கும். நானே சாக்காய் நிக்கிற? நீ பட்ட பகல்ல பூந்து அடிச்சியே தாசில்தாரு எங்க அப்பன் தான். கைய நீட்டு. அவன் அடிச்சியே, அதுக்கு தான் இந்த அன்பு பரிசு.
இப்படி தெரிஞ்சது உங்க ஒப்பனை நானே அடிச்சிருப்பேனே. அடே உனக்கு போடுறேன். அடிச்சிருவோம். பூவுல மங்கையாம் பூங்கொடியா போன பக்கமெல்லாம் ராசாவுக்கு செருப்படியா. சொல்ல விட நீ மட்டும் தான் சொல்லுவேன். நானும் சொல்லுவேன். வெத்தலை வெத்தலை பாக்கு வெத்தலை வெளிக்கு போக தண்ணிக்கு பத்தல. யூடியூப்ல அடிச்சது. சினிப்பிரியா மினிப்பிரியா சுகப்பிரியா நீ இப்படியே பேசிக்கிட்டு இருந்து அவட்ட வாங்குவ செருப்படியா. பாத்தீங்களா சார் செருப்பால அடிப்பேங்கிறான் உங்களை. ரொம்ப நாளா நான் செய்யணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். கூட பிறக்காத எங்க அண்ணன் செஞ்சிருக்கான். தட்டி சுனாப்பானா என்ன கழுத நேர்ல பார்க்க முடியலங்கிற ஒரு குறை. அரா அரா சார் நில்லுங்க சார். நீங்க கொல்லாம விட மாட்டேன். சார் வேணாம் சார் டென்ஷன் ஆகாதீங்க சார். சார் என்ன சார் இதுக்கெல்லாமா போய் துப்பாக்கி எடுத்துட்டு உங்களுக்கு இருக்க செல்வாக்குக்கு? மாமா என்ன இல்ல டிஃபனுக்கு தோசையா இல்ல சப்பாத்தியான்னு ஆட விட்டு ஊருக்கெல்லாம் பிரியாணியை போடு. சாப்பிடுறது மட்டும் தான் குறைச்சலுங்க. சார் என்ன சார் சாப்பாடு விஷயத்தெல்லாம் கோவப்பட்டுட்டு? அப்படி இல்ல கதிரவன். பெத்த அப்பன் அடிச்சவன வீட்டுக்கு முன்னாடி கூட்டு வந்து மோதிரம் போடுறான். அவன் எல்லாம் ஒரு புள்ளையா? எல்லாம் வருமானம் வர திமிருன்னு. வருமானம் வர திமிரு தானே. எப்படி அடக்கிறேன் பாரு. சார் கோவப்படும் போது வாயை மூடணும்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க. ஆமாண்டி. அவன் ஆடிக்கிட்டே இருப்பேன், நான் மூடிக்கிட்டே இருப்பேன். சாரி சார். டேய் இந்த வட்டம் டெண்டர் போட்டிருக்கேன். ஆமாண்ணே. இதுவார் சொல்லுங்க சார். இந்த வட்டமும் நீதானே அரங்கவால் கூட தலைவர். ஆமா சார். அவன் டெண்டரை கேன்சல் பண்ணி இவனுக்கு கொடு. இது ஒரு விஷயமே இல்லை சார். பண்ணிடுவான். ஏய் வெள்ளாடு பண்ணிடுவோம்ப்பா. என் இடத்துல வந்து பொருள் வச்சு இல்லாம தண்ணி அடிச்சிட்டு இருக்கீங்க. ஓயடா அப்ப இது கோயிலடா. யார் இல்லண்ணா டெண்டர் முடியும் தண்ணி எங்க இடம். அடுத்த தடவை உனக்கு டெண்டர் கிடையாது கதிர என்ன சொல்லிருச்சு. அது அடுத்த வட்டம் பாத்துக்கலாம். நீ முதல்ல இடத்த காலி பண்ணு. இடத்த காலி பண்ணணுமா? என்னத்தை எடுக்கிறியா? காலி பண்ணிடுவா. டேய் இந்த கத்தி பேசுறது கத்திய காட்டி பேசுறதுல விருமனுக்கு பிடிக்காது. பேரு வேற வெள்ளாடுன்னு வச்சிருக்க. வெட்டி பொலி போட்டுற போறியா? வெட்டி ஒளி போட்டுருவானா? ஒன்றரை காலை வச்சு என்னடா ஒரே இருட்டா இருக்கு. எவனையும் காணோம். போய் லெஃப்ட்ல பாரு. போய் பூரா தடுப்பூசி குத்துன மாதிரியே உட்காந்துருக்காங்க பாரு. அதுவும் மாவன்ட்ட கேளு. என்னப்பா அப்பனே டவுட்டா பாக்குறியா? ஏண்டா எம்பிட்டு திமிரு இருந்தா எங்க ஆளு அடிச்சது இல்லாம எங்க அப்பா முன்னாடி திமிரா நடந்து வருவேன். உங்களை கொத்தி விடுடா. சீக்கிரமா முடிச்சு விடு. பசிக்குது. 2 நிமிஷம்டா. பறந்து வந்து விழுந்ததுதான் பாத்தி இல்ல. அப்புறம் ஏன் முந்திக்கிட்டு வர்ற? ஏண்டா எல்லாம் பழசா இருக்கு. இன்னும் வேற எவனாச்சா? அவ்வளவுதானே? ஆமா உனக்கு எனக்கு என்னையா பிரச்சனை? நீ ஏன் கூட ஒம்புக்கு வர்ற? மேகர மாட்டை நகர மாட்டுக்கிறது கதையா? இந்த வளர்ந்த காலம் சொன்னா எங்க அப்பன் சொன்னா என் கூட மோதலான்னு முடிவு பண்ணா நேரம் ஏன்கிட்ட வராச்சா? அதை விட்டுட்டு இந்த பதவியை காட்டி பயமுறுத்துறதெல்லாம் என்கிட்ட வச்சுக்கிட்ட வந்த போட தெரிஞ்ச எனக்கு பாடையும் கட்ட தெரியும். அம்மாட்ட சொல்லி வைப்பே இனியா உடம்பு பார்த்துக்க. வயசு வேற ஆகுது. ஏய் இதுக்கெல்லாம் ஆர்கிட்டேக்கு அவன் தாப்பா. அவன்கிட்ட போய் பேசிட்டு இருக்க. என்னப்பா அது உன் கண்ணு முன்னாடி எனக்கு ஒருத்தன் பாட கட்டின்னு சொல்லிட்டு போய்க்கிறீங்க. நீ பார்த்துட்டு சும்மா நிற்க. என்ன பண்ண சொல்ற? நீ சண்டையானு போனால் சட்டையை பிடிக்கிற, அவன் சங்க பிடிக்கிறான். உனக்கு பாய தரல, அவனுக்கு பயப்பட தரல. இவனெல்லாம் நேராக செய்யணும், நேரம் பார்த்து செய்யணும். என்ன புரியுதா? ஆமா நீ யாரோட மாவன்? முன்னாடி இப்ப வருவான். உடச்சு விடுப்பா. என்ன சத்தம்? வெளியே வாங்கற. ஏக்கோய் கொழுந்தே வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு கொளுத்தி விட போகுது. ஒரே குதூகலம் தான். கிளவி வயசுல வரேன். இன்னைக்கு இவனை வெளுக்காம விட கூடாது. கிளவி வருது. ஆத்தி பாத்து வா. கீழ வந்து வந்துறாத. கைய கரையா அரிக்க. எதுக்குடா என் புள்ள போட உடைச்ச? கிளவிக்கு எதுக்குப்பா கல்லு? உன் மாமன்ன காரியத்துக்கு அவன் மண்டையை உடைச்சிருக்கணும். போனா போதும் தான் போட உடைச்சேன். என்னை அடிக்க ஆள் அனுப்புறான். எம்எல்ஏ மகன் இல்ல. எம்எல்ஏ வந்தாலும் நீ ஒன்றும் செய்ய முடியாது. என்ன பயந்துட்டு ஒண்ணு அனுப்பிச்சு வச்சானா? மரியாதையா போயிரு. இப்பதான் என் புள்ள குடியரசு தினத்துக்கு போய் கொடி ஏத்திட்டு வந்து நிம்மதியா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கான். குடி எடுத்தவெல்லாம் ஏத்தி தான் இந்த நாடு நாசமா போய்கிட்டு இருக்கு. ஏண்டா ராஸ்கல், ஊருக்குள்ள அவர் எவ்வளவு பெரிய கௌரவமான மனுஷன், அவரை போய் ஒரு பையன் அவன் வேணும் பேசுற. அப்ப உன்ன சொல்லவாடா? உன்ன சொல்லவா? ஏண்டா
எதை வச்சுக்கிட்டு இருந்தால கௌரவமான மனுஷன்னு சொன்னேன். உளுத்த கழுதா ஊருக்கு பெரிய கழுதம்பாங்களே, அதை வச்சுக்கிட்டா. மாமா இல்ல கொழுந்த சவுண்டு வெளியே சத்தமா இருக்கு. அப்பத்தா வேற தனியா போயிருக்காங்க. நீங்க எங்க போறீங்க? நீங்க சாப்பிடுங்க, நாங்க அவனை பாத்துக்கிறோம். வாங்கடா. இவனுங்க சும்மா இருக்க மாட்டானுங்க போல இருக்கே. ஸ்கூல் பசங்க மாதிரி ஈஸியா வராங்க. அவனை 2 இழுப்பு இழுத்து விடுற செல்வம். இப்ப எதுக்குடா வீட்டுக்கு முன்னாடி நின்னு கரத்தல கொடுத்துட்டு இருக்க? போனா போகுது நாங்களும் பார்த்தா மரியாதை குறைவா பேசிக்கிட்டு இருக்க. அட போங்க மச்சான், நீங்க பார்க்கலனால அவன் மரியாதை இல்லாம தான் பேசுவேன். அங்கிட்டு பேசுங்க மச்சான். மரியாதையா போயிரு. போலாம் என்னடா செய்வ? அவர் போயிருவாருப்பா. இவனுக்காக துண்டத்தான் போட்டேன், உங்களெல்லாம் துண்டு துண்டா போட்டுருவேன். மாமா பாத்துட்டு வரேன்னு போனவங்க ஆளையே காணும். அன்னைக்கு அம்மா ஃபிளெக்ஸை கிழிச்சதுக்கே அவங்க 3 பேர் மூஞ்சியும் கிழிச்சு விட்டுருக்கணும். ஏதோ கூட பிறந்ததுனால அண்ணனுங்கன்னு விட்டு வச்சிருக்கேன். இல்ல இல்லன்னா என்னடா பண்ண? என்னடா பண்ண? என்னடா பண்ணுவ? என்ன பண்ணுவ? பெருமன் நான் சொல்றேன்ல, இன்னைக்கு இவன் மண்டே உடைக்க மாட்டான். நான் சொல்றேன்ல, கேட்க மாட்டியா? விடுடா. கோபேன் ஏமா இப்ப எதுக்கு கேன கூட இருக்க? என்ன நினைச்சிட்டு இருக்க மனசுல நீயே? எதுக்கு கேட்க ஆளுன்னா என்ன வேணாலும் செய்வியா நீயே? மனசுல பெரிய கொம்பன் நினைப்போ. ஆமா அவன் கொம்பதான் கேன கூட நீடா. என்னடா அழுகுற? அழுகுறா. என்ன பண்ணுவா? என் மாமனுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன்டா. ஏய் பொம்பளை பிள்ளையா நீ? ஆமாடா, நான் பொம்பளைக்கு பொம்பளை, ஒன்ன மாதிரி ஆம்பளைக்கு ஆம்பளைடா. இன்னைக்கு மாமனுக்கு 2 இழுப்புன்னு நினைச்சேன். என் குணம் தெரியாம பேசிட்டு இருக்க, பேசாம போயிரு. பாருடா, என் கோவத்தை காட்டுன எங்க காட்டு பாப்போம். அது எம்புட்டு தூரம் போகுதுன்னு நானும் பாக்குறேன். காட்டுறா காட்டுறா வீரன் கலவிரல காட்டுறாங்கற. இந்தாமா என்ன ஒரு ஆம்பளை பிள்ளை வாடா போடான்னு பேசிக்கிட்டு இருக்க? ஆமாடா சேம்டாடா. கூட்டு போடா இவனை. டைம் கூட போறதுக்கு எதுக்குடா டைம்? போடா போங்கடானா. என்னடா வாடா போடாங்கற சல்லிப்பையிலே. இனிமே மாமா வீட்டு பக்கம் உன்னை பார்த்தேன் வெளுத்து போடுவான் பாத்துக்க. அண்டி வீட்டு எல்லாம் போஸ்ட் ஒட்டியாச்சுல? ஒட்டியாச்சுனே. என்னட்டு பாத்துக்க. சரிண்ணே. ஏலே கருப்பு, இவே கிட்ட எங்க வந்திருக்கியா? இல்லனே. இவன்ட்ட நான் பேச மாட்டேன். நீ தான் என்னட்டு கேளுடா. ஏய் நீ எதுக்கு இங்க வந்திருக்க? உன்னை பார்க்க யாரா வந்தா? அண்ணா இருக்கா? அண்ணனா? இது என்னையா புது உறவா இருக்கு? டேய் எல்லாம் பழைய உறவு தானே. என்கிட்ட ஓட்டு கேட்டு வர்றப்ப தம்பி எனக்கு ஓட்டு போடுறா அவனுக்கு நல்லது பண்ணுறாமீங்களே, அந்த உறவு முறை தானே. நல்லா தெளிவாக தான் பேசுகிற. சரி நீ நல்லா இருக்க, நான் என்ன செய்யணும் சொல்லு. இந்த பிஆர்சியில் டிரைவர் வேலைக்கு ஞானம் ஜெல்மா அப்ளை பண்ணியிருந்தேன். காசு கொடுத்து தான் வேலை போட முடியும்னு சொல்லியிருந்தீங்களா? அதான் காசு கொடுத்துருக்கேன். நீங்கள் கேட்ட இந்த 8 லட்ச ரூபா இருக்குண்ணே. பணம் இருக்கட்டும், உங்கள் அண்ணனுக்கு வேலை போகிறது என் கையில் இல்லை, நீ போடுற கையெழுத்தில் தான் இருக்கு. என் கையெழுத்துலையா? உங்கள் அம்மா அடுத்து எழுதி கொடுத்துரு, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அது ஒன்றும் இல்லையா, இல்லாத குழந்தைங்களுக்கெல்லாம் பள்ளிக்கூடம் கட்டணும்னு ஆசை. அது எந்த இடத்துல கட்டலாம்னு யோசிச்சுட்டு இருந்தேன். பழிச்சு ரூபாயிடம் தான் கண்ணில் பட்டுது, அதான் உன்கிட்ட கேட்டேன். 4 பிள்ளைங்க படிக்கிறது உங்கள் அம்மா இடத்துல சந்தோஷம் தானே? என்னைய உங்கள் அண்ணன் வேலைக்காக கையெழுத்து போடுவல, என்ன யோசிக்கிற? போடுறேண்ணே. டேய் பத்திரத்தை எழுதுறேன். அண்ணன் வேலை முக்கியமா அம்மா இடம் முக்கியமான அண்ணன் வேலை தானே முக்கியம். அம்மா இருந்தது தான் செஞ்சிருக்கும். நீ பேசாம இரு. இந்த 3 இடத்துல போடணும். காமிடா எல்லாம் போடு. நம்ம குலசாமி பேர்ல இங்க போடு. மாமா இருக்கிற வீட்டை மட்டும் விட்டுருங்கண்ணே, மற்ற இடத்துலலாம் கட்டிங்க. இங்க ஒன்று போடு. தான் சார், நீங்கள் கேட்ட மாதிரியே உங்கள் மைண்ட வெத்து பத்திரத்தில் கையெழுத்து வேண்டார் எங்கள் அப்பா. ரொம்ப கோளாராக ஐடியா பண்ணி கையெழுத்து போட வச்சிட்டீங்களே சார். எங்கே அடித்தா எது விழும்னு எனக்கு நல்லா தெரியும் கதிரவா. அவனெல்லாம் பாசத்தை காட்ட தான் மோசம் பண்ண முடியும். இதோ உன் கல்குவாரி ஆர்டர். ரொம்ப நன்றி சார். அப்புறம் நம்ம அண்ணன் வேலைக்கான ஆர்டர் நாளைக்கு ரிஜிஸ்டர் தபாலில் வந்துருமா? அப்பா சொல்ல சொன்னார் சார். டே செல்வா, உன் வேலைக்கான ஆர்டர் நாளைக்கு தபாலில் வருமா? போஸ்ட்மேன் கிட்ட கலெக்ட் பண்ணிக்கோ. சரிங்கப்பா. சந்தோஷம் தானே? என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்கப்பா. உன் பொண்டாட்டிக்கு சொல்லிடு. சரிங்கப்பா. ஏட்டி கொலவிக்கல்லு, ஏட்டி கொலவிக்கல்லு, ஏட்டி எங்க இருக்க? ஏட்டி எதுக்கு இப்படி கத்திக்கிட்டு வர? ஏட்டி புது Dress, முகத்துல பொலிவு, வாயில சிரிப்பு, என்னடி இம்புடு சந்தோஷமா வந்திருக்க? மாமாக்கு வேலை கிடைச்சிருச்சுல, அதான் வேலைக்கேத்தி உருண்டு கொடுத்து நேர்த்திக்கடன் பண்ணிட்டு வந்துருவோம். நேர்த்திக்கடன் பண்ண போறியா? அப்படி நீ நேர்த்திக்கடன் பண்ணணும்னா நம்ம விருமனனுக்கு தான் பண்ணணும்.
ஏன்னா உன் மாமா வேலைக்கு அந்த எம்எல்ஏ கிட்ட பணம் கொடுத்தது மட்டும் இல்லாம அவங்க அம்மா இடத்தையும் சேர்த்து எழுதி கொடுத்துச்சு. அவங்க அம்மா இடத்தை எழுதி வாங்கினது மட்டும் இல்லாம அந்த எம்எல்ஏ பையனும் அவங்க ஆளுங்களும் என் கணக்கு முடிஞ்சிச்சு. உன் கணக்கு முடிஞ்சிருச்சு, என் கணக்கு முடியணும்லப்பா. உனக்கு என்னடா கணக்கு? ஏன் கணக்கு முடிச்சுனே? இன்னும் எத்தனை பேருக்கு தான் பாக்கி வச்சிருக்க? அம்பட்டி வாங்கிட்டு அந்த அமைதியா நின்னுச்சு. வாயில என்ன கொலக்கட்டையா வச்சிருக்கீங்க? என்ன ஏதுன்னு கேளுங்கய்யா. இந்த வருஷ நாட்டு பேயத்தேவனுக்கு வாக்கப்பட்டு வந்தப்ப ஏடு எழுதாமலேயே 8 நாடு கூடி பேசாமலேயே 400 பவுன் நகையும் 40 ஏக்கரா நஞ்சையும் 40 ஏக்கரா புஞ்சையும் சீதனமா கொண்டுட்டு வந்தவனா. இவன் என்னடானா வெறும் 45 பவுன் நகைக்கே ஊர் முச்சந்திக்கே கூட்டியாந்துட்டான் இந்த துப்பு கட்ட பைய. ஊர் பெரிய மனுஷன்லாம் கூடி இருக்கீங்கல்ல, என்ன ஏதுன்னு கேட்டு கொடுங்க. அதான் ஆத்தா சொல்லிருச்சுல, அராஜகத்தை ஆரம்பிங்க. வாய முடுற வழுக்க பையல. என்ன கருப்பியா தவிர அன்னைக்கு நம்ம 2 ஊர் உறவின்முறையும் சேர்ந்து பேசித்தானே சீர்வரிசையை முடிவு பண்ணோம். பேசினபடி சீர்வரிசை கொடுத்தா ஒத்து வாழலாம், இல்லாட்டா அத்து விடுங்கன்னு சொல்றாரு. ஊர் சபையில இருந்து கேட்கிறேன், என்ன சொல்றீங்க? ஏயா இந்த ஆள் பேச்சை கேட்டு அத்து விடுறதுக்கா எல்லாரும் ஒண்ணு கூடி உட்காந்துருக்கோம்? இதெல்லாம் ரொம்ப தப்பியா. பேசாமரியா எல்லாம் அந்த ஆளோட ஆளுங்க அப்பீர போறாங்க. என்ன அது அநியாயமா இருக்கு? பெரிய வீட்டுக்காரங்க கேட்கறான்னு தானே படிக்கிற பிள்ளை பாதியிலேன்னு பாட்டி கட்டி கொடுத்தேன். இப்போ கொஞ்சம் கூட ஈவிரக்கம் இல்லாம அத்து விடுறேன்றாங்க. அதையும் கேட்டுக்கிட்டு நீ அவட்ல பேசாம இருக்கீங்க. அப்படியெல்லாம் அத்து விட்டா நான் கோர்ட்டுக்கு போயிருவையா? நீ கோர்ட்டுக்கு என்ன, கோட்டைக்கு வேணாலும் போ, எங்களை ஒன்றும் செய்ய முடியாது. இது ஓ ஊர் சபை கிடையாது, எங்க ஊர் சபை. நாங்க இங்க என்ன சொல்றோமோ கையை கட்டி வாயை பொத்தி நின்னு கேட்கணும். அதை விட்டு மேல ஏதாச்சும் பேசுனா என்னையா செய்வீரு? சினியா என்ன செய்வ? தலைய சீவிருவியோ? எங்கயா சீவு பார்ப்போம். அந்த தலைய என்ன உன் தலையை சேர்த்து சீவேன். இந்த வர்றா, உன்னையெல்லாம் அடிக்கிறதுக்கு தான் வருஷத்துல ஒரு நாள் குறிச்சு வச்சிருக்கல. உன்னையெல்லாம் சும்மா அடிக்க முடியாது. பேசாம போயிரு. ஏப்பா ஏய், பெரிய ஆளு சின்ன ஆளு மட்டும் மரியாதை இல்லாம நீ பாட்டு பெரிய இவங்க சவுடாலா பேசிட்டு இருக்க. உட்கார்ந்து இருக்க நாங்க என்ன பேசுனபடி சீர்வரிசை செய்யாட்டி அத்து விடாம என்ன செய்வாங்களா? அத்து விடுறதுன்னு அண்ணா கைரா. அத்து விடுற காய் அந்த காலத்துல காடு வெட்டி கரையை கட்டி நாடு பிரிச்சு நல்லது கிட்ட சொல்லி கொடுத்தாங்க பெரியவங்க. அன்னைக்கும் சரி இன்னைக்கும் சரி பொம்பளைய முன்னாடி விட்டு ஆம்பளைக்கு பின்னாடி போன எதுக்கியா சொன்னாங்க? எவனி ஓடி போயிடாம பாத்துக்குவா. இல்லையா, என்னை நம்பி வந்த பொண்ணை கண்ணு கலங்காம கலங்கர விளக்கமா எப்படி வச்சிருக்கேன்னு சொல்லாம சொல்றதுக்கு தாங்க. அப்படியாப்பட்ட பெரியவங்க வாழ்ந்த சபையில என் 3 பிள்ளை பத்த மதனிய அத்து விடலான்னு பாக்குறீங்க. வேணும்னா வெங்கல பொண்டாட்டி, வேண்டானா வெறும்பைய பொண்டாட்டின்னு சொல்றதுக்கு என் மதனி ஒன்றும் கேட்பார பொம்பளை கிடையாது. வரதட்சணை கேட்டா தப்புன்னு சொல்ல வேண்டிய அதிகாரியா வரதட்சணை கேட்டு வந்து உட்கார்ந்துருக்கான். இந்த வெறும்பைய சொல்றான்னு சொல்லி எல்லாரும் மண்டையாட்டிக்கிட்டு இருக்கீங்க. யாரடா வெறும்பையன்னு சொல்ற? உன்னதான் சொன்னேன், உன்னை மட்டும் தான் சொன்னேன். தாங்கிட்ட குரங்கு வனத்தையும் சேர்த்து கெடுக்கும். குரங்கு நான் சொன்னேன். ஐயா, உன்னை எல்லாம் குரங்குன்னு சொல்லக்கூடாது இல்ல. குரங்கு கூட குட்டி குரனா கூடி நிற்கும். நீ குடிக்கெடுக்கல நிக்கிற. கூட பார்க்காம படத்துல காத்த கட்டி அரைஞ்சிட போறேன். அரைஞ்சிடுவானா? அரையறதுனையா என் ஆத்தாளுக்கு அத்தைக்கும் பண்ணதுக்கு அன்னைக்கே உன் சங்கல முன்ன விட்டு பின்ன எடுத்திருப்பேன். எனலுக்காண்டி தான் உன்னை உயிரோட விட்டுருக்கேன். விடுங்கடா. இந்த வாரனே சின்ன பையனா உனக்கு சொல்லக்கூடாது. இந்த ஆள் பேச்சை கட்டிட்டு மதனிக்கு துரோகம் பண்ணணும்னு நினைச்சேன். உனக்கெல்லாம் நல்ல சாவே வராது. பொம்பளைய பாவம் பொல்லாதுனே, அதுவும் பொண்டாட்டிய பாவமாக பொல்லாது. உன் பிள்ளைகளுக்கு பாவத்தை சேர்த்து வைக்காதனே. பெத்த அப்பம் கூட மல்லு கட்டுறது என்னோட போட்டு உன் பிள்ளைகளும் மல்லு கட்ட வச்சிடாது. மரியாதையா பிள்ளைகளும் மதனையும் கூட்டிட்டு போய் சந்தோஷமா இரு. ஏதோ ஆத்தா புண்ணியத்துல உனக்கு வேலை கிடைச்சது. ஆத்தா புண்ணியத்துல வேலை கிடைச்சதா? என் புண்ணியத்துல வேலை கிடைச்சது. என்னது ஓம் புண்ணியத்துல வேலை கிடைச்சா? மாமா, எங்க உன் மனசாட்சியை தொட்டு சொல்லு. அந்த எம்எல்ஏ வேலைக்காக பணம் கேட்டப்ப நீ என்ன சொன்ன? என்ன சொன்ன? வேலைக்காக சல்லி காசு கூட கொடுக்க முடியாதுங்க. அப்புறம் சொந்த ஊர்ல தஹசில்தாரா இருந்த என்ன பிரயோஜனம்? காசு கொடுத்தாதான் வேலைன்னா அந்த வேலை என் மவனுக்கு வேண்டவே வேண்டாம். பள்ளிக்கூடத்துக்கு பஸ் டிரைவரா போட்டோம், இல்ல பஸ் ஸ்டாண்ட்ல பலாப்பழத்தை விற்கிட்டோம். எனக்கு என்ன? ஆமாயா, அப்படிதான் சொன்னேன். என்ன இப்போ காசு என்ன மரத்துல காய்க்கிறது கேட்டு புழுக்கு புழுக்கு புடிக்க காய்ச்சாலும் புழுக்கு புழுக்குன்னு புடிங்க கொடுத்துருவேன். மச்சான் பாத்தியா, இதான் உங்க ஒப்பனோட ஒரிஜினல் கோணம். உன் வேலைக்காக எம்எல்ஏ கேட்ட பணத்தை கொடுத்ததும் இல்லாம உங்க அம்மாவோட இடத்தையும் சேர்த்து எழுதி கொடுத்தியா. நீ கேட்டு கொடுக்காத இடத்த உனக்காக கொடுத்தாயா? ஏய், என்ன நடக்குதுங்க? இந்த ஊர்ல என்ன நல்லது கெட்டது நடந்தாலும் நான் முன்ன நின்று எவ்வளவு செஞ்சிருப்பேன். நேத்து வந்த சின்ன பையன் பேசுறான்னு வேடிக்கை பாக்குறீங்க. இத பாரு செல்வம், அப்பா சேர்த்து வச்ச சொத்து, சேர்க்க போற சொத்து எல்லாம் உங்களுக்காக தான்டா. உங்களுக்கு எல்லாம் வேற யாருக்கடா கொடுக்க போறேன்? உங்களுக்கு கஷ்டம் என்னன்னு தெரிய வச்சிருக்கேனா? இத பாரு, இது உன் வாழ்க்கை. கண்டவன் பேச்சு கேட்டு தப்பான முடிவு எடுத்துறாத. அப்பா என்ன செஞ்சாலும் உங்க நல்லதுதான் செய்வேன். என்ன அப்பா செல்வம், அப்பா எப்பேற்பட்ட மனுஷன்.
அவர் கலங்கலாமா? எனக்கு என்னமோ அப்பா சொன்னது தப்பாவே தோணல. இந்த ஊர்ல உங்க அப்பா விட்ட வர எவனுக்கே நடந்துகிட்டு தெரியும்? இந்த வாரனே இந்த கிறுக்கு பையக சொல்றாங்கன்னு மண்டைய கண்டைய ஆட்டினேன். அவங்களையும் குத்துவேன், உன்னையும் குத்துவேன். குத்துனா உடனே உள்ளே போட்டுறாங்க. 10 நாள் வெளியே வந்து மாமா என்னைய வளர்த்த மாதிரி உன் புள்ளியில நான் வளர்த்துட்டு போயிடுவேன். இந்த வாரனே எதையும் எதிர்பார்த்து வாழ்றவன் ஆம்பளை இல்லை, எதிர்த்து வாழ்றவன் தான் ஆம்பளை. முத்து, பிள்ளைகளை கூட்டிட்டு வா போலாம். ஆமா வாங்க போலாம். ஏய் ஆயா சொல்லிட்டே இருக்க, போயிட்டே இருக்க. மூஞ்சிலே வா. வைக்க மாட்டேன். உங்க அப்பா சொத்துல ஒரு சல்லி காசு கூட கிடைக்காது உனக்கு. மொண்டாட்டி உள்ள போதான் சொத்தா. இனிமே நீ எப்படி பேசணும் உன் பப்ப வேகாதுடி. இப்போ ஒன்றும் குறைஞ்சு போயிடல. இனிமே ஏதாவது திருத்தி வாழ்ற வழியை பாரு. இல்ல என்னடா செய்வ? என்னடா செய்வ நீ? இதுதான் ஊரு வாய அடைக்கிறதா? யோ மாப்பிள்ள, என் வாழ்க்கையில் எப்படி ஒரு பஞ்சாயத்தை நான் பார்த்ததே இல்லையா. சும்மாரியா, எனக்கு வருது. ராசா, உனக்கு விளையாடுறதுக்கு வேற இடமே கிடைக்கலையா? இங்கதான் வந்து விளையாடணுமா? டேய் போலாம்பாம ஜோக்கரை வெட்டு. ஏப்பா ஜோக்கர் பொம்பளப்பா. இவனை போனா போட்டோம் சும்மா விட்டா வீட்டுக்கு முன்னாடி வந்து சீட்டு விளையாடுறான். அவனை விட மாட்டேன். ஏங்க எங்க போறீங்க? இருங்க, உங்க அப்பா 2 வாங்கினாதான் சும்மா இருப்பாரு. என்னப்பா ஜோக்கரவே காணா? தான் வந்து நிக்குது பாரு. எங்க நிக்குது? ஆத்தே டேய், கொப்பை துப்பாக்கியால குறி பாக்குறான்டா. பாக்கட்டும். அவன் என்ன பைனாக்குலர்லயா பாக்குறான்? மாமோய், அது பழைய துப்பாக்கி, பவர் இல்லாத ரவை. ஆத்தாடி, ஜஸ்ட் மிஸ். ஆல் சோல்ஜர்ஸ் எஸ்கேப். கூட்டி அந்த உள்ள பாக்குறானே. ஒடியாந்துறா. சார் வேணாம் சார், ஒன்னு கிடக்க ஒன்னு ஆயிர போகுது. அடுத்த குண்டு எடுத்து லோட் பண்றான்டா. என்ன திமிருந்தா உன் முன்னாடியே காலாடிட்டு இருப்பான். சுட்டு தள்ளுறா, ஒழுப்படுத்த பையன். சுடே பாப்பா, குருட்டு நாயை கூட்டிட்டு வேட்டைக்கு போன கதையா? குறிப்பாக்க தெரியாது நீ எல்லாம் குறிப்பாக்குற. இந்தா நெஞ்சுல சுடு. ஏய், என் புள்ள கிட்டயா நெஞ்ச நிமித்தி காட்டுற? 4 இருக்குல்ல, ஒன்னு போனா போகுது. சுடுறா. சுடு. அதான் உங்க ஆத்தா சொல்லிருச்சுல்ல. என்னையா நெஞ்சில சுட சொன்னா மண்ணுல சுடுற? ஐயோ, அவன் குறி நெஞ்சுக்கு வைக்கல. வந்துரு சாமி. ஆர்வம் மங்கி போச்சுல்ல. அதான் ஆர்வம் மங்கி போச்சா? டேய் டேய், குண்டங்க குண்டங்க. எந்திரா. இருடா. என்னடா பண்ணிட்டு வந்தாலே? துப்பாக்கிலாம் பேப்பரால நினைச்சியா? இருடா. வீரங்கி முன்னாடி நிக்கிறவன் இந்த பிக்காலி போய் முன்னாடி நிக்க மாட்டேனா? போடா. என்ன ஏன்டா சொல்றீங்க? ஐயோ, முடியா. வந்துட்டான். ஏங்க என்னடி? கேளுங்க. பேசாம கோவமா இருக்காரு. உங்க அப்பா எனக்கு தான் கோவத்துல இல்ல, கேளுங்க. சும்மா இருங்கறல்ல. சும்மா இருக்க மாட்டேன். இப்போ நீங்க கேட்க போறீங்களா இல்லையா? எப்படி? ஏய், என்னடா சொல்றான் பொண்டாட்டி? இல்லப்பா, கேண்டீன் ஏலோ என்னையோட முடியுது. செக்ல கையெழுத்து போட்டு கொடுத்தீங்கன்னா அப்ளை பண்ணிடுவேன். ஏன் உன் அண்ணன் கம்பி நீட்ட மாதிரி நீயும் நீட்டணும் பாக்குறியா? ஏலம் வேணாம் போட. இல்லப்பா, இன்னைக்கு தான்ப்பா ஏலத்துக்கு லாஸ்ட் சொல்றல. இதுக்குதான் அப்பவே படிச்சு சொன்ன உங்க அப்பாவை நம்பாதீங்க கேட்டீங்களா? இப்ப அனுபவிங்க. சாக தண்ணியும் அவர் கையவே எதிர்பார்த்து வாழணும்னு நினைக்கிறாரு போல இருக்கு. நீ வேற இருக்கிற பிரச்சனை இல்லை, சும்மா ரெடி. ஆமா, அவனா என் வாயை மட்டும் அடைச்சிருங்க. மாமா சொல்லு மாப்பிள்ள. கேண்டீன் எடுத்து நடத்த ஒரு 5 லட்ச ரூபா கடன் கொடுத்து உதவி பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும் மாமா. மாப்பிள்ள, உமக்கு பணம் இல்லைன்னு சொல்ல முடியாதியா? இருந்தாலும் மாமா ஒரு வாரத்தை சொல்லுங்க. 50 லட்சம் கூட தரேன். மச்சான், நீர் கேட்டோன்னு கொடுக்கறதுக்கு 100 200 இல்லை, லட்சம் சம்மந்தப்பட்டது. நீரோ நானோ போய் கேட்டா எவனும் கொடுக்க மாட்டேன். மாமா பேரை சொன்னாதான் கொடுப்பேன். ஏன் மாமாவே சொன்னாதான் கொடுப்பேன். மாமா சொல்லுவார்ல,
வருஷ நாட்டுக்குள்ள முத்துக்குட்டின்ற உன் பேருக்கு இருக்கிற மதிப்பை விட முன்னாடி இருக்கிற முனியாண்டின்ற இனிஷியலுக்கு தான் மதிப்பு சாஸ்தி மாப்பிள்ள. இது தெரியாம நீ ஊரெல்லாம் போய் காசு கட்டி திரியிற. நான் இல்லை, வேற எவன் கேட்டாலும் கொடுக்க மாட்டேன். நாலு பேர்கிட்ட கடன் கேட்கும் போது தாண்டி தெரிஞ்சு இந்த ஊர்ல நான் என்ன வாழ்க்கை வாழ்ந்திருக்கேன், என்ன பொழப்பு பொழைச்சிருக்கேன்னு. ஏங்க, நான் ஒன்று சொன்னா கோச்சுக்க மாட்டீங்கல்ல? ஊர்ல எல்லாத்துக்கிட்டையும் கேட்டு பார்த்துட்டீங்க, உங்க தம்பிக்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டு பாருங்களேன். நான் எந்த முகத்தை வச்சுட்டு அவங்ககிட்ட போய் கேட்பேன்? இதே இடத்துல தான் நம்ம அண்ணன் கடை தானேன்னு இலைய போட்டு 2 இட்லி சாப்பிட உட்காந்தவனு அவருக்கு பயந்து எந்திரிச்சு வெளியே போடான்னு சொன்னேன். நான் எப்படி போய் கேட்க? அதெல்லாம் குழந்தை மனசுல எதுவும் வச்சுக்காதுங்க. உங்க வீட்டில் அதோட குணமே வேற. ரொம்ப நன்றி மதனே. என் கூட பிறந்தவன் புரிஞ்சுக்காத வந்தவன் நீ புரிஞ்சுக்கிட்டிய. மார்க்கெட்டில் கடை போட தெரிஞ்ச எங்கள் அண்ணனுக்கு மனுஷங்களை கடை போட தெரியல. ஏனே இன்னொரு பிறப்பு 2 பேரும் சேர்ந்தா பிறக்க போகிறோம். இருக்கிற வரைக்கும் ஒத்துமையாக இருப்போமே. ஒன்றுக்கு ஒன்று ஒத்தாசியாக இல்லாமல் முத்துப்பத்த பிள்ளைங்க முன்ன பண்ண போயிடுச்சுன்னு ஊர் பேசிடக்கூடாதுண்ணே. ஆத்தா இருந்தால் அன்பு கிடைக்கும், அப்பா இருந்தால் அனுபவம் கிடைக்கும், அண்ணன் தம்பி இருந்தால் தான் பலம் கிடைக்கும்னு சொல்லுவாங்க. உனக்கு ஒன்றா பார்த்துட்டு சும்மா இருப்பேன் நான். இந்த கடை இல்லை, மார்க்கெட்டில் எந்த கடை வேணும்னு சொல்லு, என் தலையை அடமான வச்சு அதை எடுத்து கொடுக்குறேன். என்னை மன்னிச்சிடுறா. என்னண்ணே இதுக்கு போய் அழுதுகிட்டு ஏன் இப்போ அவன் எப்படிடா எடுத்துருவான்? நான் இருக்கும் தாண்டிய அவன் கேன்டீன் இல்லை, எதையும் எடுக்க விட மாட்டேன். என்ன சார் இடியட் மாதிரி பேசுறீங்க? ஒன்றியத்துக்குள்ள ஏழை எடுக்கும்போது நீங்க எப்படி தடுக்க முடியும்? எப்படி தடுப்பேன்னு பாரு. சார் இந்த மாதிரி இடத்துக்குலாம் நீங்க வரவே கூடாது. நீங்க போன் பண்ணா எவனா இருந்தாலும் நம்ம ஆபீஸ்க்கு வந்துட போறேன். நம்ம காரியம் நடக்கணும்னா நம்ம இறங்கி தாண்டி ஆகணும். ஓஹோ, என்னடா போதா இந்த ஆளுக்கு இங்க வர பால் பாண்டி பச்சான பார்க்க வந்திருப்பாப்ல. உன்னதான் பார்க்க வந்தேன். என்னவா என்ன சார் விஷயம்? நாளைக்கு நடக்கிற ஏலத்துல என் புள்ள எடுக்காம நிறுத்தினா உனக்கு 2 லட்சம் ரூபாய் தரேன். அட்வான்ஸ் 50,000 ரூபாய். 2 லட்சமா? நல்ல நோட்டா? பணம் கொடுத்தல சந்தோஷம் தான். அப்படி எங்க கேஸையே வாபஸ் வாங்கினா சந்தோஷமா இருக்கும்ல? ஆமா 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 சந்தோஷமா. சமயம் பார்த்து கேக்குறாங்க. சரி, அப்ப ரெட்டிப்பு சந்தோஷம். எங்க சார் ஏலம்? இந்த பாருங்கண்ணே, நாங்கள் நடத்தின கடை தான் நாங்கள் எடுக்க வந்திருக்கோம். யார் யார் எந்தெந்த கடை நடத்துனீங்களோ அவங்கவுங்க அந்தந்த கடையை எடுத்துக்கங்க. நமக்குள்ள போட்டி வராம வேணாம். நம்ம ஒண்ணுக்கு ஒண்ணு மோதிக்கிட்டோம்னா கூட வேற ஒருத்தே வந்துருவான்றீங்க. அவ்வளோதானே. சரி தம்பி வந்துருவாங்க. என்ன இந்த வந்துட்டாங்கல்ல 7 ஸ்டார்டிங் அடிய போடுறோம். நம்ம சூனாப்பானா எப்பா நம்ம சூனாப்பானா ஒரு வணக்கத்தை போட்டு. வணக்கண்ணே. வணக்கம் வணக்கம். என்ன எதிரிக்கு போய் வணக்கம் வச்சிட்டு இருக்க? வாடா. வணக்கம் மட்டும் அடி வாங்கி இழுத்து விட்டானே. எப்பா இவங்க 7 ஸ்டார் இல்லப்பா, பவர் ஸ்டார்ப்பா. இருக்கட்டும். நீ இல்ல நான் இல்ல, எவனையும் நிம்மதி எடுக்க விட மாட்டாங்க. வெறும் பைய காவடிக்கு வெட்டி பைய தாளம் போட்ட கதை நடக்க போகுது. நான் சொன்னதை மட்டும் செய்யுங்க. இனி இந்த ஏலம் இல்லை, எந்த ஏலத்துக்கும் அவங்க வரமாட்டாங்க. இங்க பாருங்க போய், வருஷ நாடு ஊராட்சி ஒன்றியத்துக்கு பாத்தியப்பட்ட சென்ட்ரல் மார்க்கெட் 5ஆம் நம்பர் கடை பொது ஏலத்துக்கு வந்திருக்கு. ஊராட்சி ஒன்றியத்தில் நிர்ணயிக்கப்பட்ட தொகை 3 லட்சம் ரூபா. 4 லட்சம் சார். 4 லட்சம். 4.5 லட்சம். 4.5 லட்சம். 4.5 லட்சத்தி 7. 4.5 லட்சத்தி 7. 5 லட்சம்ப்பா. 5 லட்சம். 6 லட்சம். 6 லட்சம். 7 லட்சம். 7 லட்சம். 7 லட்சத்தி 7. 7 லட்சத்தி 7. ஐயா 8. 8 லட்சம். 8 லட்சம். 8 லட்சத்தி 7. அப்ப கிளம்புமா. நம்ம கிளம்பா. எப்படியாவது எடுத்துலாம் பார்த்தா விட மாட்டேங்க. போடா. இல்ல நல்லா இருக்க மாட்டீங்கடா. நீயே நல்லா இருடா. போடா. 9 லட்சம். 9 லட்சம். 9 லட்சத்தி 7. 9 லட்சத்தி 7. ஏய் இதெல்லாம் நல்லாவே இல்லடா. நல்லா இல்லனா போ. ஏலமா எடுக்க வந்திருக்கீங்க. ஏழரை பிடிச்சவங்களா? உங்களோட ஒரே கிரகம்டா. ஏண்டா மலையாளம் எடுக்க வந்திருக்க மனங்கட்ட வேலை. போடா காத்த மறிக்காம. சரி நீயே எடுத்துக்கடா. யோ போயா. போடா போடா. உட மாதிரி எத்தனை பேரை பாத்துர்க்க? விளங்காத 12 லட்சம். 12 லட்சத்தி 7. 12 லட்சத்தி 7. 7 கூட்றீங்கடா.
தம்பி நீயே இந்த பெருசும் கிளம்பிட்டேன் விட்றா ஒண்டி கொண்டி அவன் கூட நம்ம மோதுவோம். மோதிடுவோம். 14 லட்சம் 14 லட்சம் 14 லட்சத்தி 7.5. 15 லட்சம் 15 லட்சத்தி 7.5. 15 லட்சம் போட்ட என்ன பண்ற? செத்தாடு பழுக்கும், வித்தாடு பழுக்காது, கட்டுப்படி ஆகாதுண்ணே. ஐபிஎல் ஏலத்துல தோனியை ஏலம் எடுக்க வந்திருக்கோம், ஹோட்டல் ஏலம் எடுக்க வந்திருக்கோம், போய்கிட்டே இருக்க. இது பாரு தம்பி, நல்ல கடையை வச்சு கொடுக்குறேன், உட்காந்து ராசா மாதிரி சாப்பிடலாம். பேசாம வா. எப்பா கடாமி சார், நீ எடுத்துக்க போய் முதல்ல அவனை மீசி எடுக்க சொல்லுப்பா, அவர்சனா இருக்கு. ஏலம் கேட்காம எங்கடா போறீங்க? ஒரு ரூபா கம்மியா இருக்குடா, வீட்டுல போய் தந்துறேன். என்னடா அவன் ஒண்ணே எடுக்க சொல்லிட்டு போறேன்? அதான்டா எனக்கும் புரியல. 15 லட்சத்து 7.5 ஒரு தரம், 15 லட்சத்து 7.5 ரெண்டு தரம், 16 லட்சத்தி 7.5 உனக்காண்டி. டேய் நீ என்னடா ஏலத்தை ஏத்தி கட்டிட்டே போற? அவங்க போயிட்டான் இல்ல, நம்ம போகணும்ல. கண்டிப்பா போகணும். நேரம் போற வரைக்கும் ஏலத்தை மேலே ஏத்திட்டே போனாதான் நம்ம போக முடியும். ஓஹோ அப்படி சொல்றியா? எல்லாம் கேளுங்கடா டேய். இப்ப பாரு சார், உங்களுக்கு வேணா எனக்கு வேணா ஒரே ரேட் 17 லட்சத்தி 7.5. ஓகேவா? 17 லட்சத்து 7.5 ஒரு தரம், 17 லட்சத்து 7.5 ரெண்டு போகும்போது தரம், கேள்றான். 17 லட்சம். நிறுத்தியா? நாங்க நான் சும்ப போயலாம். 18 லட்சத்தி எம்மா 7.5. சார் ஏலம் எடுக்கிறவங்க எல்லாம் போயிட்டாங்க, இவங்க ஏத்தி விட்டு கெடுக்கிறவங்க நேரம் போகிறதுக்காக ஏத்தி விட்டுக்கிட்டு இருக்காங்க. நான் டயர்ட் ஆகிறது வரைக்கும் நின்னுக்கிட்டு ஆட்டிக்கிட்டு இருக்கணும். வேணா உட்காந்து ஆட்டட்டுமா சார்? நீ நின்னுகிட்டே ஆட்டு. ஏன் சார் எவ்வளவு பொறுப்பா நாங்க ஏலம் கட்டிட்டு இருக்கோம், இப்படி பொறுப்பு இல்லாம கூடி பேசிட்டு இருக்கீங்க. யார் நாங்க? கேளுங்க. 21 லட்சத்தி 7.5. 21 லட்சத்தி 7.5 ஒரு தரம், 21 லட்சத்தி 7.5 ரெண்டு தரம், 21 லட்சத்தி 7.5 22 லட்சத்தி 7.5 22 லட்சத்தி 7.5 ஒரு தரம், 23 லட்சத்தி 7.5 24 லட்சத்தி 7.5. டைம் ஆயிருச்சு. யாத்தே தப்பிச்சிட்ட சாமி. நேரமின்மை காரணமாக ஏலம் இன்று ஒத்தி வைக்கப்படுகிறது. ரொம்ப கோளாரா ஒத்தால நம்மளை உட்கார வச்சு தண்ணி காட்டிட்டு போயிட்டாரடா. இந்த சால்னா வேற தண்ணியா இருக்கு. ஏலே நீ வேற 5 லட்சத்துக்கு மேல எடுத்து எங்களுக்கு கட்டுப்படி ஆகாது. நீங்களா எடுத்துங்கப்பா சாமின்னு சொல்லிட்டு போனா பாரு. அப்பெல்லாம் எனக்கு குப்புன்னு வருது போச்சுடா புளியூரா. இவ வேற 7.5 குட்டுறேன் 7.5 குட்டுறேன் 25 லட்சத்தை குட்டிவிட்டா. எனக்கெல்லாம் கையும் ஓடல காலும் ஓடலப்பா. இவடு துடுக்கு நம்ம எங்க வருது? எடுத்துருக்க வேண்டியதுதானே. வாங்க சார், சாப்பிடுறீங்களா? நீங்க வேற 25 லட்சம் சார். 25 என்னையா? 75,000 இருந்தாலும் கொடுத்துருப்பான்ல. என் மவாதை எடுத்துக்க கூடாது, அவ்வளவுதான். 25 லட்சம் என்னங்க, கோடி ரூபாய் கேட்டாலும் கொடுத்துருவாரு. ரேஷன் கடையில் அரிசி ஆட்டையை போட்டு கோடி கணக்கில் வச்சிருக்காரு. அடுத்த தடவை சீனியில கை வைங்க சார், உங்க மகன் பிதிக்கிடுவாங்க. இதை முதலே சொல்லிருந்தீங்கடா, ஏலத்தை நாங்களே எடுத்துட்டு போயுமே சார். இப்போ என்ன குறைஞ்சு போச்சு? நாளைக்கு எடுங்க. எடுக்கணும், எடுத்துருவோம் சார். அவ்வளவு சாதாரணமா நம்மளை ஏலம் எடுக்க விட்டுருவான் அந்த விரும்பு. 10 ஏலம் எடுக்க எல்லாரும் வருவானுங்க. ஏலம் எடுக்க வர்றவனை பூரா நாம தூக்குவோம். நம்மளுக்கு தண்ணி காட்டினால அந்த விரும்பு அவனுக்கு நான் காட்டுறேன். கத்தாம இருந்தீங்கன்னா சாயங்காலம் வீட்டுக்கு போலாம். கத்துனீங்க சங்க அறுத்துருவேன். சத்தம் வந்துச்சு. அடுத்து யாரா? விரும்பந்தான். நம்ம அப்பாவே நம்மளை எதிரியா நினைச்ச இடத்த எடுக்க விட மாட்டேங்கிறாருடா. அதை நினைச்சாதான் மனசு கஷ்டமா இருக்கு. இது என்ன புதுசா? பிள்ளை இல்லாத வீட்டில் கிளம்பி துளுக்குதுக்கிற மாதிரி இருந்தாலும் பண்ணிட்டு தெரியுறான். என் மேலே இருக்கிற கோவத்தை உன் மேலே காட்டுறான். நீ ஏன் கவலைப்படுற? அதான் நான் இருக்கேன்ல, நான் பார்த்துக்கிறேன். எம்பிட்டேன் 20 ரூபாயா? சுத்து போட்டாங்க. சரி, சால் போன பக்கம் தான் தண்ணி போகும். இவங்க என்ன தான் குறி வைப்பாங்க. நான் லெஃப்டில் போகிறேன், நீ ரைட்டில் போயிரு. என்ன பண்ண போற? இவங்களை நான் பார்த்துக்கிறேன். குத்துக்கலே சொல்லுப்பா. எங்கடா இருக்க? டான்ஸ் பிராக்டிஸ். வெல்கம்
வெல்கம் வெல்கம் டு சூனாப்பான அன்கோ. இங்க அணுக வேண்டிய முகவரி குத்துக்கல்லு குளவிக்கல்லு. திண்டுக்கல்லு திண்டுக்கல்லு மதுரை ஜிலா. எனக்கு கொஞ்ச நேரம் கொஞ்சம் பேச எங்கிட்டதா ஒதுக்கு எங்கிட்டதா டேய் இருந்து புல் பாட்டை கேட்டு போங்கடா. நல்லா பாடுவேண்டா. சுத்தி பாரு தப்பி இருக்க பாரு. மாட்டியா அக்கப்போர் பிடிச்ச நாயி வக்கப்போர்ல உட்காந்துக்கிட்டு தானும் திங்காதான், திங்கிற மாட்டையும் திங்க விடாதான். ஊர்ல இருக்கிறவனை பூரா நீ லாக் பண்ணுவ, உன்னை நான் லாக் பண்ண மாட்டேன ராஜா. 1 hour ரெஸ்ட போடு, நான் போய் ஏலத்தை முடிச்சுட்டு வந்துடுறேன். பட்ட நல்லா சுத்தி பாரு. வருஷநாடு ஊராட்சி ஒன்றியத்துக்கு பாத்தியப்பட்ட சென்ட்ரல் மார்க்கெட் கேண்டீன் 5ஆம் நம்பர் கடைய பொது ஏலத்தில் கேட்க யாரும் கலந்துக்கிறதுனால முத்துலட்சுமி கேண்டீன் உரிமையாளர் முத்துக்குட்டிக்கே இந்த உரிமம் வழங்கப்படுகிறது. 1 தரம் 2 தரம் 3 தரம். சார் பணத்தை கட்ட சொல்லலாமா? கட்ட சொல்லுங்க. ஏ பையே பணத்தை கட்டுங்க பையே. இந்தானே கட்டுனே. இனிமே அது உன் கடை, நீ மட்டும்தான் ஓனர். கட்டுன எலி வலைனாலும் தனி வலை. கொடுங்க. என்னடா சேர்த்து வச்ச காசுல உங்க அண்ணங்களுக்கே கொடுத்துட்டு இருக்க? டேய் நான் கஷ்டப்பட்டு சேர்த்து வச்சது அண்ணங்களுக்காண்டி தானே. இது ஏன் ஆசை இல்லை, எங்கள் அம்மா ஆசை. பெத்த புள்ள வேலைக்கா காசு கேட்டப்ப ஒரு சல்லி பைசா கூட நவட்டாத ஆள் நீங்க. உன்னை நம்பிலாம் என் பொண்ணை கொடுத்தனா 5க்கும் 10க்கும் அல்லாடிட்டு தான் இருக்கும். இங்க பாரு, உனக்கெல்லாம் பொண்ணு கொடுக்க முடியாது. கொடுக்க முடியாது. கிளம்பியா? டேய் கொடுத்தா கூட்டு போவேன், இல்லைன்னா தூக்கிட்டு போவேன்னு சொல்லுனே. என்னது பொண்ணை தூக்குவியா? நான் இருக்கும்போதா என் வீட்டில் பூந்து என் பொண்ணை தூக்கிட்டியா நீ? டேய் தூக்குடா பாப்போம். சரியான ஆம்பளை என்ன தூக்குடா பாப்போம். அவர் கேட்டதுனால தான் இல்லைன்னு சொன்னேன். நீ கேட்டு இல்லைன்னு சொன்னா சொல்லு. என்ன சொன்னீங்க? அவர் கேட்டதுனால தான் இல்லைன்னு சொன்னேன். நீ கேட்டா இல்லைன்னு சொல்லுவனா? மறுபடியும் பாரு. உறவுக்கு ஒண்ணுன்னா உயிரை கொடுக்க நினைக்கிற உனக்கு எப்படியா என் பொண்ணை கொடுக்காம இருப்பேன்? என் பையன் அடிச்சதை மனசுல வச்சுக்காம அந்த பால் பாண்டி பாயிண்ட் இருந்து உயிரை காப்பாத்தின பாரு, நீதான் என் குலசாமி விரும்பு. ஒரு பொண்ணுக்கு பணம் முக்கியம் இல்லையா, பாதுகாப்பு தான் முக்கியம். உன்னையோட பாதுகாப்பான வேற யாரையா இருக்கா? ரொம்ப சந்தோஷம். அண்ணன்னு சொல்லாத, மாமான்னு சொல்லு. என்ன சார் சந்தோஷம் தானே? சாருன்னு சொல்லாம சம்மந்தின்னு சொல்லுங்க. என்ன சம்பந்தி, சந்தோஷம் தானே? நான் கேட்டா பொண்ணை கொடுக்க மாட்டானா, அவன் கேட்டா கொடுத்துருவானா? டேய் அந்த பொண்ணு நமக்கு வேண்டாம்டா. அவளை மாதிரி 1000 பொண்ணுகளை கட்டி வைக்கிறேன் உனக்கு. 1000 ரூபா பணம் கேட்டாலே கொடுக்க மாட்டீங்க. 1000 பொண்ணை பார்த்து கட்டி வைப்பீங்களாக்கும். என்னை மன்னிச்சிருங்கப்பா, கட்டினா நான் அந்த பிள்ளைய தான் கட்டுவேன். ஏய் நான் சொல்ற பொண்ணை கட்டிக்கலன்னா என் சொத்துல ஒரு சல்லி பைசா கிடைக்காது உனக்கு. இதுதானப்பா சொல்ல போறீங்க? வேற என்ன சொல்ல போறீங்க? 50 கோடி ரூபா சொத்து வச்சுட்டு உங்க கையை பிடிச்சிட்டு இருக்கிறத விட 500 கோடி ரூபா சொத்து இருக்கிற என் மாமன் காலை பிடிச்சிட்டு இருந்துருவேன். தப்பா நினைச்சுக்காதீங்கப்பா. நீங்க சொல்லி போறதோட நானே வீட்டு விட்டு போயிடுறேன். மறுபடியும் காலை எடுத்து வைக்க முடியாது இந்த வீட்டுல. 3வது விக்கெட்டும் போச்சா? என்ன சார் எல்லாமே ஹிட் விக்கெட்டா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? புள்ள பூச்சிக்கு கொடுத்து முளைச்சிருச்சு, அதான் கொத்திட்டு போகுது. சாப்பாடு வச்சிருமா? நான் ரெடி பண்ணிடுறேங்க. அதனே காஃபி சூப்பர். ரொம்ப நன்றிடா. நீ மட்டும் வரலனா அந்த புள்ள எனக்கு கிடைச்சிருக்காது. அடையானே நன்றியெல்லாம் சொல்லிக்கிட்டு நீங்கள் வாங்க போது அம்மா வீட்டுக்கு போ. நான் வரல போ. லூசாயா நீ? எதையுமே யோசிக்காம தான் செய்வியா? யோசிச்சுதான்டா செஞ்சேன்.
என் கூட புரிஞ்ச தங்கச்சிக்கும் என்னை நம்பி இருந்த என் பொண்டாட்டிக்கும் என்னால எவ்வளவு வழி ஏற்பட்டுச்சுன்னு எனக்கு தெரிய வேண்டாமா? அதுக்கு தாண்டா தீக்குள்ளது வர மாட்டேன்னு சொன்னேன். அவ மனசு என்னால எவ்வளவு கஷ்டப்பட்டிருந்தா. உடம்புல தீய வச்சுக்கிட்டு அந்த வழிய பொறுத்துக்கிட்டு இப்படி கல்லா உட்கார்ந்துருப்பா. அந்த வழி எனக்கு தெரிய வேண்டாமா? நீ செத்துட்டா எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருமா? இப்பவும் எந்த பொறுப்பையும் எடுத்துக்க நீ தயாரா இல்ல. எரியிற வழியை விட அதை பார்க்குற வழிதான் ரொம்ப கொடுமையானது. இதே இடத்துல அம்மா இறந்து அவளை காப்பாற்ற முடியாம நான் துடிச்சது உனக்கு தெரியுமாயா? அப்பா அடிச்சுட்டாருன்னு புள்ள அம்மாட்ட அழுகிறது போய் அப்பா அடிச்சுட்டாருன்னு அம்மா புள்ளகிட்ட அழுகிறது நீ அனுபவிச்சிருக்கியா? விவரம் தெரிஞ்ச வயசுல வீட்டுல பிள்ளைகளை வச்சு நீ பண்ற அநியாயத்தை பார்த்துதான் உன் மேல வெறுப்பு வந்துச்சு. அப்பாங்கிறது வெறும் வார்த்தை இல்லையா, நம்பிக்கை. நீ என்னைக்காவது ஒரு நல்ல அப்பனா இருந்திருக்கியா? எந்த வழியில பார்த்தாலும் நான் நல்ல அப்பா இல்லடா, தப்பா நான் தாண்டா இருந்திருக்கேன். அம்மா செத்ததும் உன்னை குத்துருக்கு நான் கத்தியை தூக்கிட்டு அலைஞ்சப்ப மாமா மட்டும் என்னை தடுக்கலினா நானும் தப்பானவனா தான் இருந்திருப்பேன். அம்மா சொல்லும், பிறக்கிறப்ப யாரும் தப்பானவங்களா பிறக்கிறது இல்லை, வாழ்றப்ப தான் தப்பானவங்களா வாழ்றாங்க. ஆனா அவன் சாகிறப்பவும் தப்பானவங்களா செத்தாங்கன்னு சுத்தி இருக்கிற உறவு சரியில்லைன்னு. எங்க அப்பன் தப்பானவனா வாழ்ந்துருக்கலாம், ஆனா அவன் தப்பானவனா செத்துடக்கூடாதுங்கிறதா ஏன் ஆசையும் எங்க அம்மா ஆசையும். இப்ப நீ எல்லாத்தையும் உணர்ந்து வந்துட்டல. இப்ப சொல்றேன், எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும்பா. நமக்கு ரொம்ப பிடிச்சவங்க தப்பு செய்யும் போது நம்மளால தாங்கிக்க முடியாது. நீ வந்துட்டல, எனக்கு அது போதும். நான் உனக்கு நல்ல தகப்பு இல்லடா, ஆனா நீ எனக்கு நல்ல புள்ள. என்ன மன்னிச்சிடுறா. இல்லப்பா மன்னிச்சு